இடைநிலை ஆசிரியர் போராட்டம் 4வது நாளாக போயிட்டு இருக்கு. தொடர்ந்து எங்களும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க ஒரு கருத்து சொல்கிறாங்க, எங்கள் ஆளுங்களும் சில கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்காங்க. மிக விரைவாக அது முடிவுக்கு வர வேண்டும். ஏன்னா போராட்ட கழகத்தில் இருப்பவங்களும் எங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் தான். அவர்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத அளவிற்கு அதை சீக்கிரம் அதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தான் நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு நல்ல முடிவு வரும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. டாக்டர்ஜி 6ஆம் தேதி திருப்பி போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. ஆமாம், நாங்கள் வந்து ஏற்கனவே அன்றைக்கி அவங்களை கூப்பிட்டு நாங்கள் பேசியிருக்கோம். அவங்களும் சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த கருத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கவனத்தையும் கொண்டு சென்றிருக்கின்றோம். தமிழ்நாடு முதலமைச்சர்களும் அவருடைய துறை அலுவலகம் சார்ந்து அவங்க சில டிஸ்கஷனில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 6ஆம் தேதிக்குள்ளாக ஒரு நல்ல ஒரு செய்தி அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று தான் நாங்கள் பார்க்கிறோம். அங்கே வந்துட்டுங்களா? நமக்கான ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. ஒரு அரசாங்கம் முதல்ல என்னென்ன திட்டம்லாம் முதல்ல அறிவிச்சிருக்காங்க, அந்த திட்டம் எப்படிப்பட்ட திட்டமாக இருக்குது முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால் சில பேரை கூட்டிட்டு போய் ஒரு பயனாளியாக இந்த அரசாங்கத்தோட பயனாளியாக மாற்ற முடியும். அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் அண்ணன் சந்திரன் அவர்கள். சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பெத்தங்களை இழந்த ஒரு 4 பெண் பிள்ளைங்களை கொண்டு போய் நேரடியாக நம்முடைய கலெக்டர்கிட்ட போய் நிறுத்தி இந்த பிள்ளைங்களை ஏதாச்சும் செய்யணும், நம்ம அரசாங்கத்தினுடைய திட்டம் சார் இந்த பிள்ளைங்களை நான் பயனாளி ஆக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த கலெக்டர் சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க இனிமேட்டு இந்த பிள்ளைங்களை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது இவர் சொல்கிறாரு ரொம்ப நன்றிமாங்கிறாரு. அது கலெக்டர் சொல்கிறாங்க, நன்றி நீங்கள் சொல்லக்கூடாதுங்கய்யா, நாங்கள் தான் ஏன் சொல்லணும். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திமுக காரனுடைய குணம் என்பதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக ஒரு நல்ல ஒரு ஏற்பாடு செய்திருக்கின்ற அண்ணன் சந்திரன் அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற இயக்கத்தினுடைய தோழர்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நாம் அனைவரும் சேர்ந்து நம்முடைய துணை முதலமைச்சர் பல்லாண்டு காலம் வாழ்க 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 என்று நம்முடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். வருகின்ற 2026 உழைப்பது நாமாக இருப்போம், உதிப்பது உதயசூரியனாக இருக்கட்டும். நன்றி.